Taste the Daily. ஜி சிவா என்னன்னா தமிழகத்தில் அமைச்சரவையில் இருக்கிற 1/3 அமைச்சர்கள் மேலே ஊழல் வழக்குகள் தான் தலை மேலே கத்தி மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கு. அது திமுகவுக்கு ஒரு விதமான அச்சத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. எப்படி இதையெல்லாம் சமாளிக்க போகுது திமுக? இல்லை, அது போன்று எந்த கத்திகளும் தலைக்கு மேல் தொங்குவதாக எனக்கு தெரியவில்லை. காரணம், இவர்கள் ஏற்கனவே ஒரு வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள். அந்த வழக்கை மீண்டும் தூசி தட்டி மதிப்பிற்குரிய நீங்கள் சொல்வது போன்ற திரு ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இதில் ஏதோ குற்றம் இருப்பது போன்றும் முகாந்திரம் இருப்பது போன்றும் நாம் மீண்டும் விசாரணைக்கு கொண்டு வர என்று சொல்லுகிறார். சரி, தலைவனிங்க வரவேற்கிறேன். ஆனால் இதை யார் மீது குற்றம் சுமத்துகிறார்? இதற்கு இதில் தவறு நடந்திருப்பா சொல்லக்கூடிய ஐயா திரு ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் அந்த அரசு அதிகாரிகள் துணை போயிருக்கான சொல்ல வருகிறார்களா, அல்லது தீர்ப்பு வழங்கிய நீதிபதியே தவறு செய்திருக்கா சொல்ல வருகிறார்களா? அதை தெளிவுபடுத்த வேண்டும் அல்லவா? இல்ல ஜிஜிஷிவா, ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா முகாந்திரம் இல்லாம எப்படி மறு விசாரணைக்கு உத்தரவிட்டு இருப்பாங்க, லீகலி என்னென்ன பாயிண்ட்ங்கறத அவர் எடுத்து விளக்கி சொன்னார். அந்த முகாந்திரம் யார் மீது வருகிறது? அரசு அதிகாரி மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கோ, யார் அதிகாரிகளை வச்சு தப்பிச்சுக்கிட்டாங்களோ அந்த அதிகாரிங்க மேலதான் இந்த குற்றத்தை சொல்றாங்க. அந்த சந்தேக பார்வை இருந்தால் அந்த அதிகாரிகளை இந்த விசாரணை வலயத்தில் கொண்டு வருவது உங்களுக்கு என்ன சிக்கல்? அல்லது நீதிபதி அரசினுடைய கைப்பையா மாறிவிட்டார் என்று சொன்னால் அவர்களை விசாரணை வலயத்தில் கொண்டு வருவது என்ன சிக்கல்? ஏதோ ஒரு முகாந்திரம் இந்த விசாரணைக்கு எடுத்த பொழுது சுமோட்டோவா எடுத்த பொழுது நீதிபதி ஆனந்த் வெங்கடேசனே சில குறிப்பிட்ட கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார். இதை பார்க்கும் பொழுது மனசு வருத்தமா இருக்கு. ஏன் வருத்தமா இருக்கு? ஏன்னா அரசு துறையே இது மாதிரியான செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறத பார்க்கும் பொழுது வருத்தத்தை தருது. 3 நாள் அப்பொழுது அந்த அரசு அதிகாரிகளை விசாரணை வலயத்துக்குள் அந்த பெயர் பட்டியலில் சேர்க்க வேண்டுமா வேண்டாமா? ஒரே நிமிஷம். இதே மாதிரியான ஒரு வழக்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மீது இந்த டெண்டர் முறைகேடு வழக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று திமுக சார்பில் தொடுத்திருந்தாங்க. அதற்கு விசாரணைக்கு வருது. லஞ்ச ஒழிப்புத்துறை கொண்டு போய் அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கு நீதிபதி என்ன சொன்னாரு? நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறையை சேர்ந்தவர்களே, ஆட்சி மாறும் பொழுது அதிகாரிகளே இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க, இந்த கவரை பிரிச்சு பார்க்கவே தேவையில்லை அப்படிங்கிற கமெண்டே அவர் கொடுத்திருந்தார். நம்ம பார்த்தோமா இல்லையா? எல்லா செய்திகளையும் பார்த்தோம்ல. அப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை சரியாக செயல்படல அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப வெளிப்படையாவே தெரியுதா இல்லையா? சரியாக செயல்படவில்லை என்று வெளிப்படையாக தெரிவது உண்மைதான். ஏன் அந்த அரசு அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார்? நடவடிக்கை எடுக்கணும்னு வைங்களேன். லஞ்ச ஒழிப்புத்துறைய முதலமைச்சர் மேலதான் நடவடிக்கை எடுக்கணும். நான் கேட்பது தவறு யார்? எனக்கு இப்பதான் புரியுது. முதலமைச்சரையும் சேர்த்து இதுக்குள்ள ஏன் கொண்டு விட்டு வரலன்னு கேக்குறீங்க. அப்போது உங்களுக்கு இந்த அரசு மீது எதற்காக இந்த இல்ல எனக்கு புரிஞ்சிருச்சு சிவா. இந்த ஊழல் பண்ணின அமைச்சர்களை மட்டும் நீங்க மறு விசாரணைக்கு கூப்பிடாதீங்க. இத கையில வச்சுக்கிட்டு இருக்க துறையை தப்பா செயல்படுத்தின, துறையை முறையில்லாம யூஸ் பண்ணின முதலமைச்சர் நீங்க நடவடிக்கை எடுக்க நியாயமான கோரிக்கை உள்ளபடியா அவர் பார்ப்பாரா அப்படிங்கறத பார்க்கறேன் சார். நான் கேட்கிறேன், உங்களுடைய நோக்கம் எது தெரியுமா? இப்படி இந்த ஏற்கனவே முடித்து வைக்கப்பட்ட அந்த நிகழ்வு, அந்த வழக்கை மீண்டும் தூசி தட்டி மற்ற மாநிலங்களுக்கு அல்லது தமிழ்நாடு மக்கள் மீது திமுக அமைச்சர்கள் பார்த்தீர்களா, தொடர்ந்து ஊழலை எப்படி திணித்திருக்கிறார்கள், பிறண்டு உருண்டு படுத்துறான்னு சொல்லுவது போன்ற ஒரு தோற்றம் இருக்கு. இதெல்லாம் யார் பேசுறா? அவர்கள் தான். இதுக்கு பின்னணியில ஏதாவது ஒரே பாருங்க, இதற்கு பின்னாடி நீங்க இது தொடர்பாக ஏதாவது வழக்கு வந்தா நீங்க தான் சந்திச்சீங்க சார். அவருடைய உத்தரவை நீங்க கமெண்ட் எப்படி பண்ண முடியும்? கமெண்ட் பண்ணல சார். ஐயாவுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன், இதில் உண்மையென்று இருந்தால் அத்தனை எல்லாம் பட்டியலிட்டு வர சொல்லுங்களேன். ஏன் உங்களுக்கு என்ன தயக்கம்? இருங்க, வேண்டுகோள் ரொம்ப அபத்தத்திலும் கேடு கேட்டோம். ஏன்னா இந்த வழக்குல வாதாடினது யாரு? அட்வொகேட் ஜெனரல். அட்வொகேட் ஜெனரல் யார் அப்பாயின்ட் பண்ணிருக்கீங்க? ஏங்க, அட்வொகேட் ஜெனரல் ஆர்கியூ பண்ணும்போது இந்த விஷயத்தெல்லாம் கேட்காம எதை விமர்சிக்க வேண்டும் சும்மா ஏதோ லாஜிக் இல்லாம ஒரு சம்பந்தம் இல்லாம என்ன ஏது நடந்திருக்குனே தெரியாம விமர்சிக்கிறதெல்லாம் இல்லாம நீங்க பேசணும். நான் ப்ளீஸ் ஒரே நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க சிவா. அட்வொகேட் கமிஷன் இல்ல, அட்வொகேட் ஜெனரலும் அந்த சார்ந்த வழக்கறிஞர்கள் ஒரே ஒரு நிமிஷம் கேள்வி இல்ல, நான் ஒண்ணே வச்சுக்கிறேன். இந்த இவருடைய இந்த கருத்துக்கு அட்வொகேட் ஜெனரலுக்கும் திமுகவினுடைய திமுக அரசால் நியமிக்கப்பட்ட அரசு வழக்கறிஞர்களும் உங்களுக்கு அங்க வாதாடலையா? நீங்க வாதாடின போது இந்த கருத்தெல்லாம் எடுத்து வைக்கலையா? இல்ல அதுக்கு என்ன
நீங்க எங்க சுத்தி எங்க வந்தாலும் இந்த வழக்கு முழுக்க முழுக்க அட்வொகேட் ஜெனரலுடைய அவர் தான் வந்து ஆர்கியூ பண்ணிருக்காரு. அரசு அதிகாரிகள் ஒரே மறுபடியும் அரசு அதிகாரிகள் ஏன் கூப்பிடலாம்? அரசு சொல்லலையா சார்? நீங்க சிவா இங்க பாருங்களேன், அதுல லாஜிக் அரசு அரசு அதிகாரிகள் அது லாஜிக் இல்ல என்று சொன்னா அரசு தூசி தட்டியது லாஜிக் இல்ல. இதான் என்னுடைய வாதம். யார் தூசி தட்டினது? ஆமா சார், இப்ப யார் தப்புங்கறீங்களா? இது ரொம்ப யார் தூசி தட்டினதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்களா? யார் தட்டினது? நீதிபதி சொல்றீங்க. நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவரு தூசி தட்டவா எடுத்துக்கிற படிச்சு பார்த்த ஜட்ஜ்மென்ட் பார்த்த மூணாவது நாள் தூங்க முடியாம வந்து எழுதி இருக்காங்க. தூசி தட்டினார்னா இருங்க சார், சார் இருங்க சார், நீங்க தூசி தட்டறதுனா என்ன? இல்ல நீங்க பதட்ட போறீங்க. நான் ஏன் பதட்ட போறேன்? அப்ப பேச விடுங்க. இல்ல பேசுறது நீதிமன்றத்தினுடைய மாண்மையை குறைக்கிற மாதிரியும் அது என்னதுனே தெரியாத மாதிரியும் சம்பந்தம் இல்லாத மாதிரியும் பொது வழியில இல்ல நீங்க தான் எதை பத்தி பேசுவதற்கு என்ன தராதர கருதிங்க பாருங்க. நீங்க சம்பந்தம் பேசுறீங்க. இல்ல இல்ல நீதிபதி கோரிக்கை ப்ளீஸ் அது கோரிக்கை எனக்கு உரிமை இல்லீங்களா? ஒரே நிமிஷம் இது வேற என்ன கோரிக்கை? வேற என்ன கோரிக்கை? எப்படி வைக்கணும்? எப்படி வைக்கணும்? கோரிக்கை இல்லாட்டி சொல்லி அச்சா கோரிக்கை என்ன? ப்ளீஸ் அச்சா கோரிக்கை என்ன? ஆமா எந்த இடத்துல தவறு நடக்குது நீங்க சொல்றீங்க? ப்ளீஸ் நான் படிச்சு பேசுறேன். என்ன படிச்சீங்க? பத்திரத்துல பண்ணாதீங்க. இல்ல படிக்காம என்னன்னே தெரியாம நீங்க தவறா பேச அனுமதி கொடுங்க. சிவா இங்க பாருங்க, ஒரே நிமிஷம். நீதிமன்றத்தினுடைய உத்தரவு சரிங்களா, அத வந்து கமெண்ட் பண்றதுக்கு யாருக்கும் எந்த விதமான அதிகாரம் மிஸ்டர் சிவா ப்ளீஸ் வெயிட் சார் சொல்லுங்க சார் ஒரே நிமிஷம் நீங்க வந்து எங்க சார் பண்ணிருக்கீங்க ஒரே நிமிஷம் நீங்க சொல்லுங்க நீதிபதி எங்க விமர்சனம் வச்சிருக்காங்க உத்தரவு போட்டுருக்காங்களே அட்வொகேட் ஜெனரல் வழக்கறிஞர்களே நான் பேசிட்டு நீங்களே பேசனா எதுக்கு சிவா அவர் என்னுடைய வாதம் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு வந்து தெரியாது என்ன அனுமதி கொடுக்கறீங்க இல்ல இல்ல நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க சார் புரிஞ்சுதான் சார் பேசுறீங்க இல்ல இல்ல சிவா உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறார். இதுல என்னென்ன சந்தேகத்தை அவர் எழுப்பி இருக்கிறாருன்னு நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். ஒரே நிமிஷம் அது எப்படி திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு உடனடியா இந்த வழக்கெல்லாம் விசாரிக்கப்படுகிறது சரியா? சரிங்க சார். எப்படி லஞ்ச ஒழிப்புத்துறை அன்னைக்கு ஒரு மாதிரி வழக்கு பதிவு பண்ணும் போது அதே லஞ்ச ஒழிப்புத்துறை தான் வழக்கு பதிவு பண்ணுச்சு, சந்தேகத்தினுடைய அடிப்படையில் தான் பண்ணினாங்க. எப்படி இத்தனை ஆண்டு காலத்துக்கு பிறகு இந்த வழக்குகளிலிருந்து நாங்க விடுவிக்கிறோம் அப்படின்னு எப்படி இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை மறுபடியும் அதே லஞ்ச ஒழிப்புத்துறை மாறல, ஆட்சி மாறிடுச்சு, எப்படி அவங்க சொல்றாங்க அப்படிங்கிற சந்தேகங்களை எழுப்பிட்டு தான் இத மறுபடியும் விசாரிக்கணும், நீதிமன்றம் விசாரிக்கணும். ஒரே நிமிஷம் இருங்க. இப்ப நீதிமன்றம் விசாரிக்கும்ல, யார் யாரை விசாரிப்பாங்க தெரியுமா? அவங்க யார் யார் அந்த அபிடவிட் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சாட்சிகள் யார் யாரு அவங்கள விசாரிப்பாங்க. இந்த வழக்க விசாரிச்ச அதிகாரிகளையும் விசாரிப்பாங்க. அதுதான் சார் நானும் கொஞ்ச நேரத்துக்கு ஏங்க அதுதான் இது என்ன அவங்களே ஏன் கேட்கல அவங்களே ஏன் கேட்கலன்னா கேக்குறீங்க என்ன சார் தவறு இருக்கு? எந்த அதிகாரிகள் விசாரிச்சாங்க அவங்களையும் விசாரிக்கதா சொல்றாங்க. ஏன் ஒரே நிமிஷம் இல்ல இதத்தான் நீங்க புரியாம பேசுறீங்க, அதுதான் விளக்குறாரு. ஒரே நிமிஷம் சிவா, இப்ப தொடர்ந்து நாங்க வந்து புனிதமானவர்கள், எங்கள் மேல ஊழல் வழக்கு நீங்க பதிவு பண்ணதே தப்புன்னு நீங்க நீதிமன்றத்துல போய் உங்களை நிரூபிச்சுட்டு வர வேண்டியதுதான். நிரூபணம் பண்ணுவோம் சார். அவர் ஏன் இப்படி கேள்வி கேட்டாரு, அவர் எப்படி இத தூசி தட்டி எடுக்கலாம், அவர் ஏன் சூமோட்டோவா எடுத்தாருன்னு நீங்க கேக்குற கேள்வி இருக்கு இல்லையா? மிஸ்டர் சிவா ஒரு நிமிஷம் என்னோட கேள்வி உள்வாங்கிக்கங்க. பட்சமா பதில் சொல்றீங்க மிஸ்டர் சிவா என்னோட கேள்வி முதல்ல உள்வாங்கிக்கங்க. மறுபடியும் பாருங்க காணொளியை. நான் எங்க சார் சொன்னேன்? மிஸ்டர் சிவா என்னோட கேள்வி முதல்ல உள்வாங்கிக்கங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு உத்தரவு வந்திருக்குன்னா அத நீங்க போய் நிரூபணம் பண்ணி, யாரோ வந்து இங்க விவாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்க ஒரு கேள்வி எழுப்பல, நீங்க அவங்களுக்கு கூட விளக்கம் சொல்ல தேவையில்லை. ஆனால் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இந்த வழக்குல உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார், அங்க போய் உங்களை நிரூபணம் பண்ண வேண்டியது உங்கள் தார்மீக கடமை. பேசிட்டீங்களா சார்? உங்க அந்த கடமையை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? அவ்வளவுதான். நான் பேசிக்கலாம். இந்த கேள்விக்கான பதில சொல்லுங்க. அதுதான், அது மட்டும் சொல்றேன் சார். தயவு செய்து குறுக்கிட்டு வேணாம் சொல்லுங்க. நீதிபதி அவர்கள் கொடுக்க இந்த ஏற்படுத்தப்பட்ட இந்த உத்தரவை நான் மதிக்கிறேன், நான் தவறா சொல்லவே இல்லை. ஆனால் இவர்களுக்கு எந்த இடத்துல சந்தேகம், எந்த அரசு அதிகாரி தவறு செய்த இவர் உணர்கிறார், அது எல்லாம் இப்போது முகப்புல் பக்கத்திலேயே ஏன் அவரை விசாரணை வலயத்தில் கொண்டு வரவில்லை? ஏனென்றால் இந்த இடத்தில் தான் எனக்கு பெருத்த சந்தேகம்.
அப்போது யாரையோ மத்திய அரசு திருப்திப்படும். நான் பேசல சார், வெளியில பேசிக்கிறேன், நான் பேசவே இல்லை. வெளியில பேசுறதை நான் சொல்றேன். உடனே நீங்க வந்து நீதித்துறையவே நீங்க வந்து கேள்வி நான் பண்ணல சார். நீங்க ஏன் சார் என்ன மறுபடியும் நீங்க என்ன சொல்றீங்க? நீதிபதிகளுக்கு வந்து நீங்க முடிச்சு போறீங்க சார். ஒரே நிமிஷம் சிவா, என்ன சார் கோரிக்கை வச்சா தவறுன்றீங்க? இந்த வழக்கை சுமூட்டாவா அவர் எடுத்து இந்த கமெண்ட் எல்லாம் பண்ணின பொழுது திமுகவை சேர்ந்த அத்தனை பேரும் பண்ணின மிகப்பெரிய தவறு இதுதான். அவர் எப்படி இதை எடுக்கலாம், ஏன் நீதித்துறை யாரை வந்து இவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கங்கிற கேள்வியை அவரை பார்த்துதான் சுப்ரீம் கோர்ட் அதெல்லாம் தேவையில்ல, அந்த இதெல்லாம் கிடையாது, நீங்க அவரே விசாரிக்க எப்படி நான் வைக்கலங்க ஐயா. நான் தயவுசெய்து நான் சொல்றது புரியும். நாங்க என்னுடைய கேள்வி, நீங்கள் ஏன் நீதிமன்றத்தை இவரை சந்திக்க மறுக்க சொல்ல வரீங்களா? நிச்சயமா அமைச்சர் சந்திப்பார்கள். எதுக்கு அப்புறம் இவ்வளவு ஆண்டு காலமாக சந்திச்சு இவ்வளவு ஆண்டு காலமாக உங்களை ப்ரூவ் பண்ணாம திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எத்தனை பேரு அமைச்சர் பொன்முடி வெளியில வராரு, எங்க வேலூர் கேஸ் அதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். வெறும் 200 பக்கம், கிட்டத்தட்ட ஒரு வார காலம் நினைக்கிறேன். அதற்குள்ளாக நீங்க எப்படி 200 பக்கம் இதை தீர்ப்பு நீங்க ரெடி பண்ணினீங்கன்னு கொஸ்டின் இவரே தான் வச்சாரு. இதே நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் தான் வச்சாரு. எப்படி இதெல்லாம் நடக்குது? விசாரணைக்குள்ள கொண்டு வந்தாரு. அதுல என்ன சார் நீங்களே சொல்றீங்க, எப்படி 200 பக்கம் நீங்க படிக்கலாம் சொல்றீங்க, மறுக்கணும்னு சொன்னீங்க, ரொம்ப சுருக்கமா மறுக்கணும். 200 பக்கத்தை நீதிபதி சொல்றீங்க. ஆரம்ப கட்ட முகாந்திரம் இருக்கு, அத தான் குறிப்பிட்டிருக்காங்க. தீர்ப்பை அவங்க படிச்சிட்டு வந்திருக்கணும். அதுல நீதிபதி குறிப்பிட்டிருப்பது ஆரம்ப கட்ட முகாந்திரம் இருக்கிறதுனால இந்த மனுவை இந்த வழக்கு வந்து அவங்க தள்ளுபடி செய்தது செல்லாது, அந்த முகாந்திரம் இருக்குங்கிறத அவர் புரிஞ்சுக்க மாட்டாரு. இன்னொன்னு நீங்க கேட்டது போல தவறு செய்யலன்னு சொல்லி நீங்க நீதிமன்றத்தை அணுகல, இதை நீங்க எங்க போனாலும் ரத்து செய்யுங்கன்னு சொல்லி நீங்க மனு கொடுக்குறீங்களே தவிர நாங்க தவறு செய்யலங்கிறதுக்கான ஒரு சாட்சியங்களையோ சரியான விதத்துல நீங்க எடுத்து வைக்கலங்கும் போது நீங்களே ஏற்றுக்கொள்வது போலதான் இருக்கு. இல்ல அந்த அர்த்தத்தில் இல்ல சார், தவறு என் மீது இல்லை, அதனால இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று அரசியல் சட்டம் சொல்லுது. ஒரே நிமிஷம், சாட்சி ஒரு வருஷம் நடத்திருக்காங்க கேஸ், அவர் நீதிமன்றத்தை அவமதிக்கிறார். உடனே நீங்க வந்து நீதிமன்றம் ஏன் எடுக்குது, நீதிபதி ஏன் பேசுறாரு, ஏன் எங்களை சரி மறுபடியும் இருங்களா மேல ஏன் விசாரணைனா விசாரணை பண்ணா நீங்க தெரிஞ்சுவீங்க அப்படிங்கிற பயமா? ஐயாவுக்கு நான் இந்த பணிவாள வேண்டுகோளை எதிர்த்து திரும்ப வைக்கிறேன். இதற்கு முன்பாக யாரெல்லாம் இதே போன்ற வழக்கில் விடுவிக்க பாத்தீங்களா? ஏன் அவரெல்லாம் கொண்டு மறுபடியும் ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு திமுகவினுடைய பயம் எந்த அளவுக்கு இருக்கு. பயம் இல்ல, விசாரணைக்கே வரக்கூடாது உங்களுக்கு. நாங்க எங்க சார் சொல்லி விசாரணைக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு சமூகத்து மீது அக்கறை இருக்கிறது இல்ல, இருக்கிறது இல்ல, அன்பு இருக்கிறது இல்ல, உள்ள ஆழ்மன எண்ணம் இருக்கு இல்லையா, அது வெளியில வந்துருச்சு. சிவா பதற்றமே இல்லாம எந்த இதுவும் எங்க மேல இல்ல, நாங்க போய் நிரூபணம் பண்ணிட்டு நாங்க வந்து புனிதமானவர்கள், நாங்க வெளியில வரத்தான் போறோம்னு ஏன் அதை கேஷுவலா எதிர்கொள்ள மாட்டேங்கிறீங்கிறதா இங்க யார் சொன்னாலும் சொல்லவில்லை என்றாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்துள்ள அனைத்து நிர்வாகிகளும் நீங்கள் சொல்லக்கூடிய அமைச்சர்களும் அனைவரும் புனிதமானவர்கள் தான். நீங்கள் அவள் செய்த தவறு உண்மை என்று சொன்னால் நிரூபணம் செய்ய வேண்டும், செய்ய முடியவில்லை. ஆனாலும் கூட இந்த அரசு மீது ஒரு குற்றச்சாட்டு வைப்பது. ஆகவே வரேன் சார். ஆகவே நீங்கள் சொல்லக்கூடிய திரு KKSSR அவர்களும் திரு தங்கம் தென்னரசு அவர்களும் நிச்சயமா இந்த வழக்கை நீதிக்கு தலைவணங்கி கட்டுப்பட்டு நிச்சயமாக வழக்கை எதிர்கொள்வார்கள். மிகப்பெரிய வெற்றி, ஜனநாயக வெற்றி, இவர்களே அதிலிருந்து விடுதலை ஆவார்கள். இதில் ஒருபோதும் முதலமைச்சர் இழுத்துக் கொண்டு அரசியல் செய்வது ஏற்புடையதல்ல. ஆனா அனிதா ராதாகிருஷ்ணன் இப்ப வரைக்கும் அவர் வந்து ஆஜராக பாருங்க, அவர் அமைச்சராக இருப்பார், துறையா வேலை இருக்கும். அவருடைய வழக்கு அப்ப இவங்க ரெண்டு பேரும் யாரு? மாவட்ட செயலாளர்களா? அவங்களும் அமைச்சர்கள் தானே. அப்ப நாளைக்கு மனு கொடுத்திருப்பார். இதுவெல்லாம் கூட இன்னொன்னு இருக்கு பாருங்க, அமைச்சர் பதவியே இருக்குமான்னு தெரியல. அப்புறம் என்ன உங்களுக்கு எப்படி சார் இல்லாமல் போகும்? என்ன சார் இது புது புதுசா இருக்கு சார்? இல்ல சார், உங்களை நிரூபணம் பண்ணல அப்படின்னா மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. அவரு இல்ல பொன்முடி வழக்கு எழுதிட்டார். நான் பார்த்தேன். இல்ல எம்எல்ஏ பதவி காலின்னு சபாநாயகர் சொன்னாரா? எதுக்கு சொன்னாரு? பிரதிநிதித்துவ சட்டம் அங்க அமலாச்சா? அதே சட்டம் தானே அமைச்சராக்கி அழகு பார்த்திருக்கிறது. ஆக சட்டத்தில் அழகு பார்க்கல, தீர்ப்பு வரும் பண்ணல ஐயா.
தீர்ப்பு வரும்போது நியாயமான தீர்ப்பு, விடுதலை தீர்ப்பு வரும். மக்கள் அதை எப்படி நீங்க சொல்ல முடியும்? ஆமா, எங்கள் மீது நம்பிக்கை தவறு செய்யவில்லை, அதை வச்சு சொல்றேன். அதே போல ஆஜராகணும், விசாரணைக்கு ஒத்துழைக்கணும், நேர்மையா விசாரணை நடக்கணும். நாங்கள் ஒத்துழைப்பு பார்த்திருக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இதையும் பார்க்கும், வெற்றி பெறும், மக்கள் மத்தியிலே தலை நிமிர்ந்து நிற்போம். யாருக்கும் இதில் மாற்று மக்களும் பார்க்கத்தானே போறாங்க. 11 அமைச்சர்களுக்கு என்ன நிலைமை ஆக போகுது, என்னென்ன நடக்க போகுதுங்கிறது இனிமேல் தெரியும்.